வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களோட ஸ்கெட்டு பார்க்கலாம். இப்போ நான் சேலையோட துணி தான் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு மீட்டர் 1.25 மீட்டர் இருந்தால் போதும். உங்களுக்கு ஒரு 1.25 மீட்டர் கரெக்டாக இருந்துச்சுனாவே போதும். இது மாதிரி நாலாக மடித்து போட்டுக்குங்க. கரெக்டாக ஒரு 5 இன்ச் அளவுக்கு கோடு போட்டுக்குங்க. நாலு வயசு 5 வயசு பிள்ளைங்க வரைக்கும் போடலாம். இங்கிட்டு 5 சுற்றளவு 5 வச்சுருக்கேன். நாலாக மடித்து போட்டிருக்கேன். 16 இன்ச்சு உயரம், 16.25 இருக்கு. அதே அளவுக்கு நம்ம எல்லா பக்கமும் வச்சுட்டு வந்துடலாம். பதினாறேகால் வச்சுருக்கேன். இங்கே நம்ம 5 இன்ச்சு வச்சுருக்கேன். இடுப்பு பகுதி 5, உயரம் 16.25 வச்சுருக்கேன். நாலாக தான் மடித்து இப்படி லைட்டாக வளைச்சி இப்படி கட் பண்ணிக்கோங்க. அம்பர்லாக் ஸ்கெட்டு. நம்ம இங்கே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிருவோம். மிச்ச பகுதியை நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா படித்து போட்டிருக்கோம். நம்ம 5 இன்ச்சு வச்சோம், 20 இன்ச்சு வரும். 20 இன்ச்சுங்கிறது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்குவோம். ஏன்னா மடித்து அடிக்கிறதுக்கு வேணும். நமக்கு இல்லாமல் சைடு ஜாயின் பண்ணணும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டாக மடித்து விட்டுக்கலாம். அதனால் நான் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். 13 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். அதாவது 2ஆக மடித்து போட்டு 13 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். மிச்சத்தை நம்ம மடித்து அடிக்கும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம எடுக்கலாம். 1.25 இன்ச்சு இலாஸ்டிக் வரும் நமக்கு. 1.25 இன்ச்சுங்கிறதுனால நம்ம 3 இன்ச்சு அடிக்கணும். ஏன்னா மடித்து திருப்பி அடிக்கணும். நாலு இன்ச்சு வைக்கிறேன். இந்த அளவுக்கு தான் வரும் நமக்கு. அப்போ 3ங்கிறப்போ 1.5 இன்ச்சு நமக்கு வரும். 1.5 இன்ச்சுங்கிறது ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே போயிடும். அப்படிங்கிறப்ப கரெக்டாக இருக்கும். நான் 4 வச்சுருக்கேன். நீங்கள் 4.5 கூட வச்சுக்கலாம். உயரம் 4.5 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. இந்த இடுப்பு பகுதி எவ்வளோ துணி இருக்கோ நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் அளந்துட்டு கட் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. எப்பயுமே கரெக்டாக எடுக்க வேணாம். எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு நம்ம அடிச்சுட்டு மிச்சம் இருந்தாலும் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப அடிச்சுக்கலாம்.
நீங்கள் வந்து இடுப்பு பட்டி எடுக்கும்போது 4.5 இன்ச்சு 5 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரான்ட்டாலும் பரவாயில்ல, 5 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க. இலாஸ்டிக் வந்து பார்த்தா நான் 14 இன்ச்சு இலாஸ்டிக், ஒரு 14 இன்ச்சு இலாஸ்டிக் வந்து ஒரு 14 இன்ச்சு வச்சுருக்கேன். கட்டு வந்து இப்போ நம்ம கட் பண்ணதை பார்த்தோம். இப்போ வந்து தைக்கிறத பார்க்கலாம். கீழே வந்து இந்த கங்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சிடுங்க. கிராஸாக தான் வரும், அதனால் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சிங்கன்னா நீட்டாக வரும். பெருசாக மடிக்க வேண்டாம். இதுலேயே நம்ம வந்து பைப்பிங் மாதிரிலாம் கொடுப்பாங்க, கலர் அதுவும் நல்லா தான் இருக்கும். பைப்பிங் மாதிரி கொடுத்தாலும் லாஸ்ட்டாக இது மாதிரி வச்சு பார்த்துக்குங்க. வச்சு பார்த்துட்டு அதையும் அடிச்சுக்கலாம். இழுக்காமல் அடிச்சுட்டு வாங்க. இழுக்காமல் அடித்தாதான் சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போ நம்ம 20 இன்ச்சு கணக்கு பண்ணிட்டு மிச்சத்தை வந்து நம்ம அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அடிக்கணும். எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம். எக்ஸ்ட்ரா விட்டதுனால இந்த அளவுக்கு அடிச்சிடணும். நம்ம வந்து நார்மலாக நீங்கள் வந்து 20 இன்ச்சுன்னு வந்து 5 இன்ச்சுன்னு வச்சாவே அதுவே நார்மலாக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரான்னு ஆயிரும். இந்த வந்து கிராஸ் கட்டிங்கில் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இது வந்து அம்பர்லாக்கு, அதனால் வந்து நம்ம கரெக்டாக வைக்காமல் நீங்கள் வந்து கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச்சு கம்மியாகவே வைக்கலாம். ஏன்னா அது வந்து டாட் பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக அந்த சைடில் வந்து அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துடுது. அதனால் கரெக்டாக வச்சு வெட்டினீங்கன்னா மிச்சம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வரும். இது மாதிரி பிரட்டி விட்டுக்குங்க. பிரட்டி விட்டுட்டு இது லைனிங் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். இது மாதிரி பிசுறு இது வந்து சேலையோட துணிங்கிறதுனால பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி மடிச்சு விட்டுக்குங்க.
வரேன். இப்போ நம்ம வந்து வெளி சைடு இந்த பட்டி வந்து வெளி சைடு வர்ற மாதிரி வச்சுக்கலாம். சைடுல இருந்து இப்படியே ஜாயின் பண்ணிட்டு வாங்க. மடிச்சு அடிப்போம் இல்லையா, அந்த பகுதி வந்து நமக்கு வெளி சைடு வர்ற மாதிரி. சென்டர்ல வந்து நீங்க வரைஞ்சுக்குங்க. அடிச்சுட்டு இங்கே கொஞ்சம் கேப் விட்ருங்க. அந்த சைடு விட்டுட்டு திருப்பிக்கலாம் அது மாதிரி. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கட் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி வச்சு பார்த்துக்குங்க. இது மாதிரி வச்சுட்டு இது மாதிரி இழுத்து விட்டுக்குங்க. இழுத்து விட்டு இது மாதிரி இழுத்து விட்டு எக்ஸ்ட்ரா இப்போ வந்து நீங்கள் வந்து புதுசாக தைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக வைக்க வேணாம். இது மாதிரி அளந்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து டேப் வச்சு இந்த இடத்துல 20 இன்ச்சு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம பிடிச்சிடலாம். இது மாதிரி மடித்து பிடிச்சிக்குங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மடிச்சு விட்டு அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்குது, பட்டி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அடித்து லாஸ்ட்டாக கொண்டு வரும்போது ஒரு ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கூட விட்டுக்குங்க. விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்படி வெளி சைடு மடிச்சு அடிக்கிற மாதிரி. இங்கேருந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரலாம். இது மேலே தையல் மேலேயே உள்ளே இருக்க பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இப்படி இது மாதிரி மடித்து விட்டுக்குங்க. உங்களுக்கு வந்து இது மாதிரி மடித்து விட்டு வரல அப்படின்னு சொன்னால் இது மாதிரி மடித்து விட்டு நீட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கனைக்கு அங்கனை குண்டு ஊசியை கொடுத்து கவர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அடிக்க வேணாம், கொஞ்சம் கேப் விட்டு அடிங்க. ஏன்னா இலாஸ்டிக் வந்து நம்ம லாஸ்ட்டாக வைக்கணும். இது மாதிரி வச்சுட்டு இது மாதிரி கவர் பண்ணிக்கலாம்.
இங்கே வரலை அப்படின்னா இது மாதிரி கவர் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இங்கே வந்து கொஞ்சம் கேப் விட்டு அடிங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டிங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம இலாஸ்டிக் வந்து விடுறது கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக அடிக்க வேண்டாம். இப்போ அடிச்சுட்டு வரலாம். இந்த பட்டி மடித்து அடிக்கும்போது வெளி சைடு அடிங்க. வெளி சைடு தையல் வர்ற மாதிரி அடிங்க. நம்ம அடிச்சிருக்கோம் இல்லையா, அது மேலேயே அப்படி வச்சு. கிராஸ் பீஸில் கூட நீங்கள் பட்டி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸில் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து கிராஸாக கொடுத்ததுனால நீங்கள் கிராஸில் கூட பட்டி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நேரில் தான் எடுக்கணும்னு இல்லை, கிராஸில் கூட இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பட்டி அடித்தாச்சு. இப்போ இலாஸ்டிக்கை வந்து நம்ம போடலாம். எனக்கு கொஞ்சோண்டு கேப் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம இலாஸ்டிக்கை விடணும். இந்த பட்டி நம்ம பெருசாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 5 இன்ச்சு கூட கட் பண்ணிக்கோங்க. பட்டியோட அகலம் வந்து 5 இன்ச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னமும் சூப்பராக இருக்கும். ஏன்னா பட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கனால நல்லாயிருக்கும். கிராஸில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. கிராஸில் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம அம்பர்லாக்குனால கிராஸில் தானே வருது, அதனால் நீங்கள் கிராஸில் கூட எடுத்துக்கோங்க. நேரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கிராஸாக போட்டு பட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கவர் பண்ணிடுங்க. சைடுலேயும் அடிச்சு விட்டு அப்புறம் இலாஸ்டிக்லேயும் தையல் போட்டுக்கலாம். சமப்படுத்திக்கங்க. சமப்படுத்திட்டு இது மாதிரி
இது குழந்தைங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். இலாஸ்டிக் கொடுத்தாச்சு. இதான் அம்பர்லாக்கு ஸ்கெட்டு. இது குட்டி பிள்ளைங்களுக்கு போடும்போது அழகாக இருக்கும். அது 1 வயசு 2 வயசு குழந்தைங்கள்லாம் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம இது மாதிரி 2 மீட்ரு இது மாதிரி எடுத்தோம்னா ஒரு 5 வயசு 6 வயசு 7 உங்களுக்கு வயசுன்னு இந்த நம்ம அதுக்கு வீடியோ மேலே பிடிச்சிருந்துச்சுன்னா உள்ளவங்களுக்கெல்லாம் அது சரியாக இருக்கும். இது லைக் வந்து அண்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.